ஆதிசிவன் ஆன்மீக சேனல் அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்று இரவு அதாவது செப்டம்பர் 21ஆம் தேதி இரவு சூரிய கிரகணம் நடைபெற இருக்கு. இந்த சூரிய கிரகணத்தால் உலகத்தில் நிகழப்போகும் மாற்றங்கள் என்ன, என்னெல்லாம் செய்யலாம், என்ன விஷயங்களை செய்யக்கூடாது, எதில் கவனமாக இருக்கணும், எந்த ராசிகள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. 2025ஆம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இரவு 11 மணி 1 நிமிடத்துல சூரிய கிரகணம் ஆரம்பிக்குது. இந்த கிரகணமானது 12 மணி 22 நிமிடம் வரை இருக்கும். பிரதமம் என்பது முதன்மை என்று பொருள். ஜபதப அனுஷ்டானங்கள் செய்கிறவங்க இன்று இரவு 11 மணிக்கு குளிச்சுட்டு ஜபம் செய்ய ஆரம்பிக்கிறது நல்லது. சூரிய கிரகணத்தில் பொதுவாக தெய்வத்துக்கு பலம் கிடையாது. அதனால் இரவு நேரங்களில் கோயில்கள்லாம் மூடப்படும். ஆனால் ஜபத்துக்கு மிகப்பெரிய வலிமை இருக்குது. ஒரு முறை நீங்கள் ஜபம் செய்தால் 100 தடவை அதன் புண்ணியங்கள் கிடைக்கும். 11 மணிக்கு முதல் முறையும், 11:40 மணிக்கு ஒரு முறையும், 12:23 ஒரு முறையும் குளிச்சுட்டு அதன் பின்பு உங்கள் வேலைகளை செய்யலாம், தூங்கலாம். இந்த சூரிய கிரகணம் உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியில ஏற்படுது. சூரியனும் கேதுவும் இணையக்கூடும். சூரியன் கேது இணையும் போது 3 ராசிகள் பாதிக்கப்படும். இந்த சூரிய கிரகணமானது மகாலய அமாவாசை தினத்துல நிகழுது. கன்னி ராசியில நிகழும் இந்த கிரகணம் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் இடையே வலிமையான சமசப்தம யோகத்தை உண்டாக்குது. இந்த 2 கிரகங்களும் தங்கள் 7வது பார்வையை ஒன்றையொன்று எதிர்நோக்கி வெளிப்படுத்தும் நிலையில சூரியனுக்கும் சனிக்கும் இடையே உண்டாகும் இந்த உறவு அவ்வளவு நல்லதா கருதப்படல. மேலும் சூரிய கிரகணம் விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாகும். கிரகணத்தின் போது பல மக்கள் அதை நேர்ல காண துடிப்பாங்க. பலர் பழமையான நம்பிக்கைகளை பின்பற்றதும் இயல்பான ஒன்றா இருக்கு. அதனால கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய வழிமுறைகள் மற்றும் தவிர்க்க வேண்டிய செயல்களை இங்க பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் மேஷம், சிம்மம், தனுசு ஆகிய 3 ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமான பாதிப்புகள்லாம் ஏற்படும். இதை தவிர சிம்மத்திற்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளான கடகம், கன்னி ஆகிய ராசிகள் என மொத்தம் 5 ராசிகளுக்கு சூரிய கிரகணத்தின் பாதிப்புகள் ஏற்படும்னு சொல்லப்படுது. மிதுன ராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும். மீனம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. 40 நாட்களுக்குள்ள நல்ல விஷயங்கள் நடக்கும். மேலும் 2025ஆம் ஆண்டில் ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணம் நிகழ்ந்து முடிந்த நிலையில் அடுத்த சூரிய கிரகணம் மற்றும் கடைசி சூரிய கிரகணம் இன்று நிகழ இருக்கு. மேலும் இந்த வருடத்தின் 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் அமாவாசை நாளில், அதாவது செப்டம்பர் 21, 2025 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கு. இந்த நாள் சர்வ பித்ரு அமாவாசையும் நிகழும். இத்துடன் மறுநாள் நவராத்திரி பண்டிகையும் தொடங்க இருக்கு. செப்டம்பர் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் இரவு சுமார் 11 மணிக்கு தொடங்கி அதிகாலை 3:23 மணி வரை நீடிக்கும் போகுது. இந்தியாவில் சூரிய கிரகணம் தெரியுமா அப்படின்னு கேட்டா, செப்டம்பர் மாதத்தில் ஏற்படும் 2வது கிரகணம் பகுதி சூரிய கிரகணம் ஆகும். மேலும் இது இரவுல ஏற்படுறதால இந்தியாவில் இது தெரியாது. இதனால சூத காலம் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஜோதிட ரீதியாக கிரகணத்தின் போது சில செயல்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படுது. கிரகண காலத்தில் யாரும் உணவு, தண்ணீர் உட்கொள்ளக்கூடாது என சொல்லப்படுது. இப்படி செய்கிறதால ஜீரண சக்தி பலவீனமடைந்து நோய்வாய்ப்படுவாங்கன்னு சொல்லப்படுது. பிறகு கிரகணம் முடிஞ்ச பின்னாடி குளிச்சுட்டு சாப்பிடணும். கிரகண காலத்தில் அனைத்து உணவு மற்றும் தண்ணீரிலையும் துளசி இலைகள் அல்லது அருகம்புல் இலைகளை போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. கிரகண நாளில் எந்த சுபகாரிய நிகழ்வையும் நடத்தக்கூடாது. கிரகணத்தின் போது நகங்களை வெட்டுறது, முடியை சீவுறது, பல் துளக்கிறது போன்ற செயல்களை தடுக்கவும். கிரகணத்தின் போது தூங்கக்கூடாதுங்கிறதும் நம்பிக்கை. கிரகணத்தின் போது தியானிக்கிறது அவசியம். கிரகணம் அமைதியை குறிக்கிறது. பூமி, சந்திரன், சூரியன் என அனைத்தும் நேர்கோட்டில் இருக்கும்போது சமநிலைப்படுது. இதனால் இந்த நேரத்தில் தியானிக்கிறது மனதை புத்துணர்ச்சியாக்கும்னு சொல்லப்படுது. மேலும் தியானம் மற்றும் பிரார்த்தனை பல ஆன்மீக நம்பிக்கைகளின்படி கிரகணத்தின் போது தியானம் செய்கிறது மற்றும் மந்திரங்களை ஜெபிக்கிறது ஆன்மீக சக்திகளை அதிகரிக்கும்னு கூறப்படுது. வீட்டில் இருக்கணும்னு சொல்லப்படுறாங்க. தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கணும். கிரகணத்தின் போது அதிக அளவு வெளியில் இருக்கிறத தவிர்த்திடணும். உணவு சாப்பிட்லாமான்னு கேட்டால் உணவுகளை மூடி வச்சு பாதுகாக்கணும். கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள்லாம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனெல்லாம் மூடி போட்டு உரை மூடிய பானைகளில் வச்சுருக்கணும். சிலர் துளசி இலைகளை மற்றும் தர்பை புள்ளிகளை உணவில் வைக்கிறது வழக்கமாக கொண்டிருக்காங்க. கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்கணும். கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளிச்சுட்டு வீட்டின் சூழலை தூய்மைப்படுத்துறது நல்லது. சாத்வீக உணவுகளை சாப்பிட்றது கிரகண நேரத்தில்
முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிட வேண்டும் என்பார்கள். பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், நட்ஸ், பால் பொருட்கள் ஆகியவற்றை சாப்பிடலாம். நேரடியா பார்க்கக்கூடாது. சூரியனை நேரடியா பார்க்கறத தவிக்கணும். இதனால கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டியவை: கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் நேரத்துல வெளியில செல்றத தவிர்க்கணும். ஏன்னா இதனால குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும். கிரகண நேரத்துல உறங்கக்கூடாது. கிரகணத்தின் போது உறங்குறத பலர் தவிர்க்கிறாங்க. ஏன்னா அது உடல் மற்றும் மனசோர்வு அதிகரிக்க கூடும்னு நம்பப்படுது. சாப்பிடக்கூடாது. கிரகணத்தின் போது சமைத்த உணவுகள், வெங்காயம், பூண்டு, அசைவம் ஆகியவற்றை சாப்பிட்றத தவிர்க்கணும். இவைகளால உடலுக்கு தீங்கு தான் ஏற்படும். கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோல் போன்ற கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது. எதிர்வரும் சூரிய கிரகணமானது உலகின் பல்வேறு பகுதியில் தென்படும் அப்படின்னு நிபுணர்கள்லாம் குறிப்பிடும் நிலையில், இந்த கிரகணத்தின் தாக்கம் மேஷம் முதல் மீன ராசி வரையிலான 12 ராசினரின் ஜாதகத்திலையும் பிரதிபலிக்கும்னு நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. குறித்த இந்த கிரகணத்தின் போது சூரியனை மறைத்து கேது ஆதிக்கம் செய்ய மேஷம் முதல் சிம்மம் உள்பட 4 ராசினருக்கு ரொம்பவும் மோசமான சூழ்நிலை இருக்கு. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவதா நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. குறிப்பா தொழில் வாழ்க்கையில பெரும் பின்னடைவு காணும் ஒரு காலமா இது இருக்குன்னு சொல்லப்படுறாங்க. முன்னெச்சரிக்கையா இருக்கிறது மூலமா இந்த பிரச்சனைகள்லாம் தவிர்க்கலாம்னு நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. அதன்படி மேஷராசிக்காரர்களுக்கு கடுமையான நிதி நெருக்கடி உண்டாகும். கன்னிராசியில் நிகழும் இந்த சூரிய கிரகணம் மேஷராசியினரின் ஜாதகத்துல 6வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருது. குறித்த இந்த காலத்துல சனி பகவான் மேஷராசியினரை கடந்து செல்ல மேஷராசியினர் கடுமையான பின்விளைவுகளை சந்திக்கிறாங்க. தொழில் வாழ்க்கை மற்றும் உடல் ஆரோக்கியத்துல கடுமையான பாதிப்புகளை சந்திப்பாங்க. தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரையில நிலத்துல உலோகம் சார்ந்த பொருட்களை செய்து வந்த முதலீடுகள் நட்டத்தை உண்டாக்கும். உங்கள் சேமிப்புகளை பாதிக்கும். தொழில் விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகளும் தோல்வியில முடியும். குடும்ப வாழ்க்கையில செலவுகள் அதிகரிக்கும். உங்க தேவைக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். கடுமையான நிதி நெருக்கடி உண்டாகி உங்கள் மன வேதனைகளை அதிகரிக்கும். வாழ்க்கை முன்னோரு இருந்ததை காட்டிலுமே மோசமா மாறும். அதனால முன்னெச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு உடல் நல பிரச்சனைகள் உண்டாகும். சிம்மராசினர் ஜாதகத்துல 2வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த சூரிய கிரகணமானது அவர்களின் உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகளை அதிகரிக்குது. குறிப்பா நீரிழிவு உள்ளிட்ட நாள்பட்ட நோய் பிரச்சனையால அவதிப்பட்டு வரும் நபர்கள் வீட்டிற்கும் மருத்துவமனைக்கும் இடையே அதிகம் பயணிப்பாங்க. மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும். செலவுகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கிறது இல்லைன்னு சிரமங்கள் நீடிக்கும். இதனிடையே தொழில் வாழ்க்கையில எண்ணற்ற பிரச்சனைகள்லாம் உண்டாகும். தொழில் போட்டிகள் அதிகரிக்க வியாபாரத்துல போதுமான வருமானம் இல்லாம தவிப்பீங்க. எதிர்வரும் செலவுகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு அறியாம குழம்பி தவிப்பீங்க. பெற்றோருடன் உங்கள் உறவு மோசமா மாறும். அலுவலக பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் தங்கள் பணியில திருப்தி இல்லாம பணி மாற்றத்தை விரும்புவாங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உறவுகள் மத்தியில மனஸ்தாபத்தை உண்டாக்கும். கன்னிராசினரின் வாழ்க்கையில இந்த கிரகணமானது கலவையான பலன்களை அளிக்கும்னு சொல்லப்படுது. கன்னிராசியில இந்த கிரகணம் நிகழும் நிலையில கன்னிராசியை ஆளும் புதன் கிரகத்தின் சஞ்சாரமும் குறித்த இந்த காலத்துல நிகழ நன்மை தீமை என இரண்டும் கலந்த பலன்களை இந்த கன்னிராசினர் பெறுவாங்க. கிரகணத்தின் தாக்கம் கன்னிராசினரின் குடும்ப வாழ்க்கையில எதிர்மறை தாக்கத்தை உண்டாக்கும்னு சொல்லப்படுது. குறிப்பா காதல் வாழ்க்கையில பிரச்சனைகளை அதிகரிக்கும். காதலன் காதலி இடையே பேச்சுவார்த்தைகள் குறையும். திருமணம் முடிந்த நபர்கள் வீட்டில் 3ஆம் நபரின் தலையீடு அதிகரிக்கும். நெருங்கிய உறவுக்கு கைமாற்றா நீங்க கொடுத்த பணம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில காணப்படும் மன அமைதியை பாழாக்கும். அதனால எச்சரிக்கையா இருங்க. பதற்றத்தை தவிர்க்க முயற்சி செய்யுங்க. குறித்த இந்த காலகட்டத்தில் அவசர முடிவுகள்லாம் எதுவும் எடுக்கிறது கூடாது. குறிப்பா பண விஷயத்துல ஆழ சிந்திச்சு அதன் பின்னாடி தான் முடிவு செய்யணும். கும்பராசிக்காரர்களுக்கு உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்காதுங்க. கும்பராசினரின் ஜாதகத்துல 8வது வீட்டுல தாக்கத்தை உண்டாக்கும் இந்த சூரிய கிரகணமானது அவர்களை கடின உழைப்பாளியா மாற்றும். பணியிடத்துல காணப்படும் சவால்களை தங்கள் தனித்திறமையால சமாளிப்பாங்க. இருந்தாலும் கூட அதுக்கான பலன் கிடைக்காதுங்க. உற்சாகத்தை இழப்பாங்க. அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பி தவிப்பாங்க. தொழில் வாழ்க்கையில சவால்கள்லாம் அதிகரிக்கும். அதே நேரம் குடும்ப வாழ்க்கையிலையும் நிதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் உடல் நலன்ல உண்டாகும் பிரச்சனைகள், மருத்துவ
மருத்துவ செலவுகளை அதிகரிப்பதோடு உங்கள் கையிருப்பை முழுவதுமா குறைக்கும். வீட்டிலையும் பணியிடத்திலையும் எதிரிகளை அதிகம் சம்பாதிப்பீங்க. உடல் நலத்துல ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் உண்டாகும். குறிப்பா குடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. அதனால எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க. கும்பராசி கொண்ட மாணவர்கள் தங்கள் கல்வி விஷயத்துல பின்னடைவு பார்ப்பாங்க. எதிர்வரும் பள்ளி தேர்வுகள்ல குறைந்த மதிப்பெண் பெறலாம் அல்லது தேர்வுல தோல்வி அடையலாம். இருந்தாலும் மனதைரியத்தை தளர விடாத தன்னம்பிக்கையுடன் முயற்சிக்க அடுத்த தேர்வுல நல்ல மதிப்பெண் பெறலாம்னு நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. சூரிய கிரகணத்தின் போது தெய்வத்திற்கு சக்தி இருக்காதுன்னு சொல்லப்படுது. அதனால தான் கோயில்களின் நடைகள்லாம் சாத்தப்படுது. ஆனா ஜெபத்திற்கும் மந்திரங்களுக்கும் சக்தி இருக்கு. அதன் காரணமா இந்த ராசிக்காரர்கள்லாம் ஜெபம் மந்திரங்கள் சொல்லி தன் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யறது மூலமா இதன் கிரகணத்தின் தாக்கத்தை குறைக்க முடியும்னு குறிப்பிடுறாங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.